special day, Kaveri. One more feather in its hat, and it's a proud moment for everybody. We have got the JCA accreditation. JCA accreditation, it's a the golden seal, which is very important for global recognition. National accreditation, Kaveri is coming out on the forefront for international level. So, in the particular global seal, there are certain things which you have to follow. அப்பதான் அந்த கோல்டன் சீல் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் சீலுடைய பர்சிஸ்டண்டா இருக்கும். இன்னைக்கு இந்த கோல்டன் சீல் வந்து ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு முடியிற ஸ்டோரி இல்லை. இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பிச்சு 13 வருஷத்துல டாக்டர் அரவிந்த் செல்வா சொல்லியிருக்காரு. 13 இயர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் கால்வெட் ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் we were able to get this recognition in international level. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னைக்குன்னு முடியிற ஸ்டோரி இல்லை. இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். Till the hospital is there, we have to go ahead and do this quality checks. இது வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு இதே கிடையாது. இந்த மாதிரி இட்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். உங்களே நீங்க அசஸ் பண்றீங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மீட் ஆகிறதான்னு பார்க்கறது தான். அவ்வளவுதான். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து லே டவுன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி நம்ம கேரி அவுட் பண்றோம், ஃபில்ஃபில் பண்றோமா, அந்த சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட், அந்த கேர் ஆஃப் த பேஷண்ட் கரெக்டா இருக்குமா, இதெல்லாம் பார்க்கறது தான் வரா. அவ வந்து இங்க வந்து உங்களை கொஸ்டனோ எக்ஸாமினேஷனோ கேட்கறது இல்லை. தே ஜஸ்ட் ஸ்டே வித் யூ. உங்க கூட பேஷண்ட் கூட இருப்பா, பாப்பா எப்படி பண்றா, இவெல்லாம் கரெக்டா பண்றாளா, பேஷண்ட் சேஃப்டி எல்லாம் கரெக்டா பண்றாளா, ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுக்குறாளா, ஆடிட் பண்ணியிருக்காளா, ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காளா. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இதில். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நான் சொன்னதில்லை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்றா சிஸ்டமேட்டிக்கா. ஹெல்த் கேர் வந்து கொடுக்கலாம். நிறைய பேர் ஹெல்த் கேர் கொடுக்கணும். ஹெல்த் கேர் கொடுக்குறது வந்து பிரச்சனை இல்லை. பட் அதை சேஃபா கொடுக்கணும். ஹெல்த் கேர் தட் இஸ் டு ப்ரிவெண்ட் தி மேக்சிமம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத, ரிஸ்க் இல்லாத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்லிஸ்ட் இருந்து வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 வந்து செக்லிஸ்ட் இருந்தா, அந்த செக்லிஸ்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புறதுனால நீங்க பாக்குறீங்க செக் ஒரு இந்த பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தோம், அதை டிக் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஆர்டரா மெயின்டைன் பண்ணிட்டீங்களா அதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ when you do that in an order, the chances for error is less. Chances for the patient safety will be high. இதுதான் உங்க மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் திங். இதே வந்து டிசார்டர்லியா பண்ணலாம். ஹோல் ட்ரீட்மெண்ட் டிசார்டர்லியா பண்ணலாம் கூட இப்போ போகும். இதை முதல்ல போடலாம் அப்படி இல்லை. ஒரு ஆர்டரா மெயின்டைன் பண்ணி கிளீனா கரெக்டா ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் நீங்க அந்த செக்லிஸ்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா எரர், பேஷண்ட் எரர். நான் அதை பேசியது உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல காமிச்சிருப்பேன். பேஷண்ட்டுடைய நேம், சிம்பிள் விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். சாதாரண விஷயத்தெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். பேஷண்ட் வராரு, ஒரு ஆள் குப்புசாமி எம்னு வராரு, குப்புசாமி கேன்னு வராங்க, ஒரே டைம்ல வராங்க, எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக டிலினியேட் பண்ணி பண்றது தான் இதனுடைய இன்டெலிஜென்ஸ். இது ஒரு பெரிய இது கிடையாது. பட் இஃப் யூ ஃபாலோ தி ப்ரொசீஜர்ஸ் யூ வில் நாட் மேக் அ மிஸ்டேக். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் கம்யூனிகேஷன் பண்றோம். பேஷண்ட் பேசும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. சப்போஸ் இந்த இந்த ஊர்ல வந்து ஜென்ரலா வந்து இந்தியாவில் எப்படின்னா, பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் நீங்க என்ன கரெக்டா இருப்பா பண்ணுங்க டாக்டர், அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் எனக்கு கரெக்டா இருக்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு சரியா இருக்காது. ஸோ வி ஷுட் எக்ஸ்பிளைன். நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னென்ன ப்ரொசீஜர் பண்ண போறேன், என்னென்ன செய்ய போறேன், இந்த செய்யறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்கு, இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ணி, எத்தனை அளவு ரிஸ்க் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருக்கு, அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரிஸ்கை அவன் அது அவங்க லாங்குவேஜ்ல பேசணும். நீங்க ஒரு தமிழ் பேஷண்ட் தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷ் பேஷண்ட் இங்கிலீஷ் தான் பேசணும். ஸோ லாங்குவேஜ் பேரியர் இல்லாத ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு கரெக்டா அந்த மெசேஜ் அவங்க கரெக்டா போகணும். அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணும் போது தான் நம்ம ட்ரீட்மெண்டே பண்ணணும். இதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இது டாக்டர் லெவல்ல மட்டும் இல்லை, நர்சஸ் லெவல்ல, வார்டு லெவல்ல, ஆயா லெவல்ல, எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஏபிள் டு கோஆர்டினேட் தி ஹோல் திங். அப்பதான் இட் பிகம் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி கரெக்ட் மெடிக்கேஷன் கொடுக்குறோமா, ஸ்டாண்டர்ட் மெடிக்கேஷன், FDA அப்ரூவ்ட் மெடிக்கேஷன். இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் வந்து நல்ல மாத்திரைகள், தரமான மாத்திரைகள், பேஷண்ட் கேன் கோ இன் ப்ராப்ளம். ஸோ தரமான மாத்திரையா, நல்ல குவாலிட்டி ட்ரீட்மெண்டா அது பார்க்க வேண்டியது. அடுத்த ஸ்டெப் வந்து கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு அடுத்தது
காம்ப்ளிகேஷன் இல்லாத ஃபுட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு செக்லிஸ்ட்ல நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் எரர் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ பேஷண்ட் சேஃப்டி. ஸோ இதுதான் வந்து அவ பார்க்கறான். அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன். நான் பண்றது கரெக்டான டாக்குமெண்ட் பண்றேன். அதை டாக்குமெண்ட் பண்ணா நாளைக்கு செக் பண்ணும்போது ஆடிட் பண்ணும். இது ஒரு டாக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொசீஜரை நீங்க டாக்குமெண்ட் கரெக்டா பண்ணல வச்சுக்கணும், என்ன ஆகும்? என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. என்ன பண்ணிருக்கீங்க சார் கேட்டா எனக்கு தெரியல, நான் எழுதல, மிஸ்ஸா இருக்காது. ஸோ ஒரு ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமே இருந்தா கூட நம்ம எடுத்து திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு வசதி இருக்கு. ஸோ தி டாக்குமெண்டேஷன் இஸ் a very important thing in JCM. So documented from from the beginning, from the entrance of the hospital to the exit of the hospital patient நம்ம பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்ல, as Dr. Arvinder is saying, that 8th edition தான் நம்ம வந்து எடிஷன் கரண்ட் எடிஷன் அதோட கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனதான் இந்த கோல்டன் சீல் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல். அண்ட் we were Vadapalani was the first center in Kaveri to get one. We are the second center. 25 years Kaveri has been in the field of the hospital industry and they funded even healthcare systems, a trusted hospital. So in a nutshell, in the seal வாங்குறது just not easy. It requires lot of dedication. Hospital வந்து gear up ஆகும், right from everybody is together. Chairman level இருந்து right to the doctors level இருந்து to the staff level இருந்து everybody has to gear up to get this work done successfully. அப்பதான் இந்த seal கிடைக்கும். It's a team work. இது which decides according to their edition program, they decide how these criteria is satisfied. Suppose இங்க வராங்க, இது வந்து ஆன்சைட் ஆடிட், ஆஃப்லைன் கிடையாது. நான் வந்து வெளியில பார்த்துன்னு டேட்டா அமைச்சு பார்க்கல. அவ வந்து பர்சனலா வந்து பார்த்து உங்க பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்டு அக்ரிடேட் பண்றான். ஓகே, திஸ் பர்சன் இஸ் குட். அதோட முடியுது இல்லை. 6 மாசத்துக்கு வருகிறோம். நான் வந்து இந்த ஆடிட் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்றத அவளுக்கு ரீஃபேம் பண்ணணும். தே மே கிவ் யூ மோர் சஜஷன்ஸ் ஆல்சோ, பிகாஸ் ஹெல்த் கேர்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு 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 லைன் ட்ராப் உண்டு. இட் இஸ் ப்ராக்ரஸிங் மோர் அண்ட் மோர். ஸோ சம் சஜஷன்ஸ் கேன் பி தேர். தட் சஜஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த வரும்போது இம்ப்ரூவ் பண்றோம் அந்த ஹெல்த் கேரை. ஸோ 6 மாசத்துக்கு வந்து திருப்பி பார்க்கணும். 3 years the seal is not valid. You know that it has to be renewed again. So every time we have to renew the seal. So every time we renew the seal, in the process it never ends. It goes on till the hospital is there, till the doctors commit to this process. This process will go on. But then you have that effect on. Yeah.